Hi friends, welcome to Kokila's channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல நல்ல சுவையான நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு இட்லி குண்டானை எடுத்து அடியில தண்ணி ஊற்றி மேலே இட்லி ஊற்றுற பாத்திரத்தை வச்சு அதுக்கு மேலே 1/4 கிலோ நெல்லிக்காயை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்ட பிறகு இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு கேஸ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா வேகட்டும். இங்கே பாருங்க, நெல்லிக்காயை இட்லி குண்டால இருந்து ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருக்கேன். நெல்லிக்காய் நல்லா வெந்துச்சான்னு பார்க்கறது எப்படின்னா, நெல்லிக்காய் நல்லா விரிசல் விட்டுருக்கும். நல்லா பார்த்தாலே தெரிஞ்சிடும். நெல்லிக்காயை எல்லாத்தையுமே இது மாதிரி 4 புட்டு வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து ஒரு 4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் எல்லாம் போட்ட பிறகு 2 காஞ்ச மிளகாவை போட்டுக்கலாம். நல்லா வறுத்து விட்டுக்கலாம். லைட் ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இங்க பாருங்க, நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இது ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜார்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி வச்சுக்கலாம் ஒரு பக்கம். அதே பாத்திரத்துல ஒரு 15 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். ரெண்டுமே நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம புட்டு வச்சிருக்க நெல்லிக்காயை இதில் போட்டுக்கலாம். நான் இந்த சீடோட தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சீடு போட்டுக்கலாம், இல்லைன்னா உங்க ஆப்ஷன் தான். இப்போ 2 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். போட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் அரைச்சு வச்சிருக்க வெந்தயத்தூள்ல 1 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். இப்ப நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிம்ல வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க, நெல்லிக்காய் ஊறுகாய் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தட்ல செஞ்சு பாருங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இந்த ஊறுகாய்ல எண்ணெய், உப்பு, காரம் இது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்ததுன்னா ரொம்ப நாளைக்கு கெடாம இருக்கும். இதே மெத்தட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டாடா.